வெல்கம் டு அவர் சேனல் பேசிக் மாஸ்டர். நாங்க வரும் நான் உங்க சுதேஷ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆம்பியர் பிராண்ட் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஆம்பியர் பிராண்ட்ல எந்த மாடல் வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணிக்குன்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கம்பேரிசன் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா பிரைஸ், ரேஞ்ச், மோட்டர் பவர் என்ன யூஸ் பண்றாங்க, என்ன பேட்டரி யூஸ் பண்றாங்க, என்ன சார்ஜர் கொடுக்குறாங்க, அது எவ்வளவு நேரம் ஏறுது, வாரண்டி டீடைல்ஸ், இது எல்லாமே கம்பேர் பண்ணி எந்த மாடல் வந்து பெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பிரிக்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாடல் கம்பேரிசன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன மாடல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டு மாடல் இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா நெக்ஸஸ் அண்ட் மேக்னஸ் இருக்குது. நெக்ஸஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்டி அண்ட் இஎக்ஸ்ல ரெண்டு வேரியன்ட் இருக்குது. மேக்னஸ்ல பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்கு. கிராண்ட் மேக்ஸ் பாத்தீங்கன்னா ஜி மேக்ஸ் கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிராண்ட், அதுக்கப்புறம் நியோ. இதுல பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸஸ் பத்தி பார்த்தலாம். எஸ்டி அண்ட் இஎக்ஸ் சொல்லிதானா, இஎக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இஎக்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,19,900 வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்எஃப் பேட்டரி யூஸ் பண்றாங்க. எல்எஃப் பேட்டரி யூஸ் பண்றதுனால என்னன்னா மத்த டாப் பிராண்டோட இது எல்லாமே பெஸ்ட்னு சொல்லலாம். எல்எஃப் பேட்டரியில 3 கிலோவாட் யூஸ் பண்றாங்க. இதுல ஐடிசி எவ்வளவு கிளைம் பண்றாங்க, 136 கிலோமீட்டர் கிளைம் பண்றாங்க. பட் ரியல் டைம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் கிடைக்கும். ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரு சிங்கிள் பர்சன் ஓட்டினா தாராளமா 100 கிலோமீட்டர் கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோட்டர் டைப் அண்ட் கெப்பாசிட்டி பார்க்கலாம். மோட்டர் டைப் பாத்தீங்கன்னா மிட் டிரைவ் மோட்டர் யூஸ் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா பெல்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா நாமினல் பவர் பாத்தீங்கன்னா 3.3 கிலோவாட் நாமினல் பவரும் 4 கிலோவாட் பீக் பவரும் யூஸ் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 93 கிலோமீட்டர் ஸ்பீட் கிடைக்கும் டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார்ஜிங் டைம் அண்ட் கெப்பாசிட்டி. சார்ஜிங் டைம் பாத்தீங்கன்னா 3.5 hours to 4 hours ஆயிரும். அப்புறம் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 15 amps சார்ஜர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வாரண்டி பாத்தீங்கன்னா ஸ்கூட்டருக்கான வாரண்டி பாத்தீங்கன்னா 3 years 30,000 கிலோமீட்டரும். பேட்டரிக்கான வாரண்டி பாத்தீங்கன்னா 5 years 75,000 கிலோமீட்டர் வாரண்டி. எல்லா டாப் பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து வாரண்டி பீரியட் நல்லாவே ஜாஸ்தியா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் எஸ்டி பத்தி பார்த்தலாங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸஸ்ல எஸ்டி மாடல் பார்க்கலாம். இதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,29,900 வருது. இஎக்ஸோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10,000 பார்த்தீங்கன்னா இது ஜாஸ்தி தான். நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு இந்த 10,000க்கு நம்மளுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு டிஎஃப்டி 7 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்பில் நேவிகேஷன் வராது. ஆனால் என்ன நம்மளுக்கு 10/10 நேவிகேஷன் மட்டும் தான் இருக்கு. அது போக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் இருக்க வழியே பெருசாக எதுவும் கிடையாது. ஏன்னா மற்ற பிராண்ட்ல நீங்க கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஏன்னா பாத்தீங்கன்னா மத்த பிராண்ட்ல டச் டிஸ்பிளேயோட ஓடுறாங்க, இன்பில் நேவிகேஷன் இருக்கும், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது ஒழிய இந்த பிராண்ட் நம்மளுக்கு டச் சென்சிட்டிவ்ல நம்மளுக்கு பெருசா எதுவும் கொடுக்கறது இல்ல. அதனால நம்மளுக்கு 10,000 நம்மளுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்றதுக்கு இஎஸ் மாடல் போய்க்கலாம். மேக்னஸ் பார்த்தலாம். அந்த மேக்னஸ்ல 3 வேரியன்ட் சொல்லுவீங்களா, அது 3 வேரியன்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜிமேக்ஸ் பார்த்தலாம். ஜிமேக்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1 lakh கரெக்டா வருது. ஓகேங்களா. அதாவது பாத்தீங்கன்னா நெக்ஸஸ்ல 3 கிலோவாட் பேட்டரி யூஸ் பண்ணாங்க. சேம் அதே 3 கிலோவாட் தான் இங்கேயுமே யூஸ் பண்றாங்க. எல்எஃப் பேட்டரி தான் யூஸ் பண்றாங்க. ஐடிசி பாத்தீங்கன்னா 142 கிலோமீட்டர் கிளைம் பண்றாங்க. இதே நெக்ஸஸ்ல பாருங்க 136 கிலோமீட்டர் கிளைம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஏன் இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மோட்டர் பவர் பாத்தீங்கன்னா நெக்ஸஸ்ல 3.3 கிலோவாட் நாமினல் பவர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா 1.5 கிலோவாட் தான் யூஸ் பண்றாங்க. சோ என்னன்னா பேட்டரியோட பவர் வந்து கன்சப்ஷன் வந்து மோட்டர் கம்மியா தான் இருக்கும். சோ அதனால மைலேஜ் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. ரியல் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100+ கிலோமீட்டர் கிடைக்கும். மேக்னஸ்ல மட்டும் ஒரே ஒரு ஜிமேக்ஸ் ஒரே ஒரு டிராபேக் பாத்தீங்கன்னா 7 ஹவர்ஸ்ல இருந்து 7.5 hours சார்ஜ் ஃபுல்லா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா 7.5 amps தான் சார்ஜ் இருக்கும். இதே நெக்ஸஸ்ல பாத்தீங்கன்னா 3.5 hours சார்ஜ் கொடுக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா 15 amps சார்ஜ் கொடுக்குறாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து வாரண்டி பார்த்தலாம். வாரண்டியில பாத்தீங்கன்னா பேட்டரிக்கான வாரண்டி பாத்தீங்கன்னா 5 years 75,000 கிலோமீட்டரும், ஸ்கூட்டருக்கு பாத்தீங்கன்னா 3 years 30,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. சேம் நெக்ஸஸ்ல என்ன பார்த்தோம் அதே தான் இங்கேயுமே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்னஸ்ல இருக்கிற செகண்ட் வேரியன்ட் பார்க்கலாம், கிராண்ட். இதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 89,999 வருது. ஓகே ப்ரோ, அதுக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா 10,000 டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. கிராண்ட் மேஸ்க்கு சோ பேட்டரி டைப் என்ன கெபாசிட்டி ப்ரோ யூஸ் பண்றாங்க? ப்ரோ பேட்டரி டைப் பாத்தீங்கன்னா எல்எஃபி பேட்டரி யூஸ் பண்றாங்க. கெபாசிட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2.3 கிலோவாட் யூஸ் பண்றாங்க ப்ரோ. நம்மளுக்கு ஐடிசி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 118 கிடைக்கும் ப்ரோ. ரியல் டைம் பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் கிடைக்கும் ப்ரோ. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 142 கிலோமீட்டர் கிடைக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கிலோவாட் பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் நல்லாவே கிடைக்கும் ப்ரோ. மோட்டர் டைப் கெபாசிட்டி ப்ரோ மோட்டர் டைப் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 வேரியன்ட்டும் பாத்தீங்கன்னா ஹப் மோட்டர் தான் ப்ரோ யூஸ் பண்றாங்க. அதோட நாமினல் பவர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1.5 கிலோவாட் யூஸ் பண்றாங்க. பீக் பவருக்கு பாத்தீங்கன்னா 2.4 கிலோவாட் யூஸ் பண்றாங்க ப்ரோ. இது டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் டாப் ஸ்பீட் போகும் ப்ரோ. ஓகே, 3 வரைக்கும் சேம் எல்லாம் மோட்டர் பவர், கெபாசிட்டி, ஸ்பீட் எல்லாமே ஒண்ணுதான். ஆமா ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. சார்ஜிங் டைம் அண்ட் கெபாசிட்டி ப்ரோ? கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட்க்கு பாத்தீங்கன்னா ஒன்னே தான் ப்ரோ. 7.5 இதுதான் ப்ரோ ஆம்ஸ் தான் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சார்ஜிங் டைம் பாத்தீங்கன்னா 5 to 6 hours எடுத்துக்குது ப்ரோ. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 7 hours கண்டிப்பா எடுத்துக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோவாட் பேட்டரி யூஸ் பண்றாங்க. அதனால டைம் வேரியேஷன் கண்டிப்பா இருக்கும் ப்ரோ.
ஸோ வாரண்டி ப்ரோ நெக்ஸ்ட் ப்ரோ வாரண்டி எல்லாமே சேம் தான் ப்ரோ, எல்லா மாடல்லையுமே. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டரிக்கு பாத்தீங்கன்னா 75,000 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க, ஆர் 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்கூட்டருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆர் 30,000 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியோ இருக்குல்ல ப்ரோ, அதுக்கும் கிராண்டுக்கு என்ன ப்ரோ டிஃபரன்ஸ்? ப்ரோ உங்களுக்கு பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது ப்ரோ, நியோக்கும் கிராண்டுக்கும். பிரைஸ் வேரியேஷன் இருக்கு ப்ரோ. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் பிரைஸ் வேரியேஷன் இருக்கு, லுக் டிஃபரன்ஸ் இருக்கு. மிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90% வரைக்கும் எந்த இதுவுமே இருக்க, ஸ்பெசிபிகேஷன் எதுவும் பெருசா வேரியேஷன் இருக்காது. அதாவது கிராண்ட் கம்பேர் பண்ணா நியோ வந்து 3000 ரூபாய் பிரைஸ் கம்மி நம்மளுக்கு. ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ, சரி ஓகே ப்ரோ. இந்த டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே எடுத்துட்டு வந்துருக்கோம், வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அது நெக்ஸஸ்ல பார்த்தீங்கன்னா எஸ்டி இஎக்ஸ் பார்த்துருந்தாங்களா, மேக்னஸ்ல பார்த்தீங்கன்னா ஜிமேக்ஸ் கிராண்ட் நியோ. ஓகேங்களா. இப்போ இஎக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 3 கிலோவாட் பேட்டரி, ஐடிசி, ரியல் டைம் ரேஞ்ச் என்ன, ஸ்பீட் என்ன, நாமினல் பீக் பவர் என்ன, சார்ஜர் கெப்பாசிட்டி எவ்வளோ நேரம் ஆகுது, வாரண்டி டீட்டெயில்ஸ். சேம் கிராண்ட் பேங்க்ஸ்ல அதே தான், சேம் 3 கிலோவாட் தான் அங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஐடிசி பார்த்தீங்கன்னா 142 கிலோமீட்டர், ரியல் டைம் 100+ கிலோமீட்டர். ஸ்பீடு மட்டும் கம்மி, ஏன்னா மோட்டர் பவர் கம்மியாகணும், ஸ்பீடு கம்மி. ஓகேங்களா. இந்த மோட்டர் பவர் கம்மியாகிறதுனாலே நமக்கு 100+ கிலோமீட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைம் பாருங்க 7 to 7.5 hours வருதுங்களா. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா 7.5 amps தான் கொடுக்குறாங்க, இங்கே 15 amps கொடுக்குறாங்க. சார்ஜிங் டைம் கம்மி, சேம் 3 கிலோவாட் தான் ரெண்டுமே. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜிங் டைம் கம்மியாகும், இங்கே அதிகமாகும் 15 amps 7.5 amps. மீதி வாரண்டி எல்லாமே சேம் ஒன்னே தான். இந்த கிராண்டுக்கும் நியோக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது, எல்லாமே சேம் தான். இந்த ஜஸ்ட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த லுக் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் மாறும், மீது எல்லாமே சேம் ஒன்னே தான். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இது வேல்யூ ஃபார் மணிங்கிற மாடல் சூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ்ல பார்த்தீங்கன்னா இஎக்ஸ் சூஸ் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டியோட இஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கம்மி. அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் கொடுக்கலாம், அதுலயும் டச் ஸ்க்ரீன்லயும் பார்த்தீங்கன்னா 10/10 இனோவேஷன் தான் கொடுக்குறோம், பெருசாக ஒரு ஃபியூச்சர்ஸும் இல்லை. அதுக்கோசரம் நம்ம 10,000 ரூபாய் எக்ஸஸாக பே பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம இஎஸ் சூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னஸ்ல இருக்க 3 வேரியன்ட்ல நம்ம கிராண்ட் மேக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஏன் கிராண்ட் மேக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம்னா 3 கிலோவாட் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100+ கிலோமீட்டர் மைலேஜ், நல்ல மைலேஜ் கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராண்ட் மேக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி நெக்ஸஸ் இஎக்ஸ் அண்ட் கிராண்ட் மேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தலாம், இந்த 5 வேரியண்ட்டோட அதர் டிஃப்ரென்ஸு. ஸோ எல்லா மாடலுக்கும் பார்த்துக்கோங்க, இங்கே இருக்குது பேர் போட்டிருப்பேன். ஸோ சப்சிடி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுக்குமே 5,000 rupees கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 1,24,900 ஏன் போட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா 1,29,900 1000 போச்சுன்னா 1,24,900. ஸோ எல்லா மாடலுக்குமே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருப்பேன். இது அஃபீஷியலாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆன்லைனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 modes, அதாவது இன்க்ளூடிங் ரிவர்ஸ் மோடோட சேர்த்து 5 mode இருக்கும் நெக்ஸஸ் மாடலில். மேக்னஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா 3 mode இருக்கும். ஓகேங்களா. ஃப்ரண்ட் டிஸ்க்கு ரியர் ட்ரம் இருக்கும் நெக்ஸஸ் மாடலில். மேக்னஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரம் பிரேக்காக தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 amps சார்ஜர் தான் கொடுப்பாங்க நெக்ஸஸில், 2 மாடல், அதாவது எஸ்டிலையும் சரி இஎக்ஸ்லையும் சரி 15 amps சார்ஜரு. இதில் பார்த்தீங்கன்னா மேக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.5 amps சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த டைம் டிஃப்ரென்ஸு. இதில் மட்டும் 7 hours ஏன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட் பேட்டரி யூஸ் பண்ணுறதுனால. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.3 கிலோவாட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கும் சார்ஜிங் டைமு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் ட்ரைவ் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸஸில். இதில் பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க மேக்னஸில். நெக்ஸ்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 93 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் நெக்ஸஸில். அதே மேக்னஸில் பார்த்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் ஸ்பீடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டச் டிஸ்பிளே வந்துடும் எஸ்டியில் மட்டும். கொஞ்சம் சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ், ப்ளூடூத் கண்ட்ரோலு, மியூசிக் கண்ட்ரோலு எஸ்டியில் மட்டும் வரும், மீதில் எந்த மாடலுமே எதுவுமே வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 24 லிட்டர் வரும் எஸ்டியில். நெக்ஸஸில் ரெண்டுமே 24 லிட்டர் தான். மேக்னஸ் கிராண்ட் மேக்ஸில் மட்டும் 33 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிராண்டு நியோவில் பார்த்தீங்கன்னா 22 லிட்டர் பூட் ஸ்பேஸு. ஸோ நெக்ஸ்ட்டு அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இந்த அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் எஸ்டிக்கு இஎக்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ். அது இந்த சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் பே பண்ணுறோம். ஸோ அது நம்ம மேக்ஸிமம் எஸ்டி அவாய்ட் பண்ணிட்டு நெக்ஸஸில் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இஎக்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸஸ் இஎஸ்க்குமே ஜிமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் அது. ஓகேங்களா. ஸோ நான் என்னை கேட்டால் ஆம்பியரில் ஜிமேக்ஸ் சூஸ் பண்ணுறதா இருக்கிறதே பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவாட் ஹப் மோட்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இப்போ மோட்டர் பவர் கம்மியாக நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லைஃப் அதிகமாக கிடைக்கும், மைலேஜுமே நல்லா கிடைக்கும். அதுபோக பூட் ஸ்பேஸ் பாருங்களேன் 33 லிட்டர் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுக்குது. என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னா 7 to 7.5 hours சார்ஜிங் டைம் மட்டும் தான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், மற்றபடி எல்லாமே பெஸ்ட்டு தான் ஜிமேக்ஸில். ஸோ எனக்கு கேட்டால் ஆம்பியில் ஜிமேக்ஸ் சூஸ் பண்ணுறது இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். இந்த பேஜ் மட்டும் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸஸ் இஎஸ் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பீடு நிறைய வேணும், அது போக பிக்கப் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வேணும்னா நம்ம தாராளமாக நெக்ஸஸ் இஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா நம்ம அது வருஷம் 10,000 மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகே ப்ரோ, இப்ப கிராண்ட் மேக்ஸ்லாம் யாரெல்லாம் ப்ரோ சூஸ் பண்ணலாம்? அதாவது பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு 100+ வேணும்னா தாராளமா கிராண்ட் மேக்ஸ் அதாவது நெக்ஸஸ் பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் இது 100+. ஏன்னு பாத்தீங்கன்னா மோட்டர் பவர் அது அதிகம், இது கம்மி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லா வரணும்னா, லாங் லைஃப் வரணும், கிராண்ட் மேக்ஸ் சூஸ் பண்ணும். அதுவும் பாத்தீங்கன்னா மோட்டர் சேம் தான், மோட்டர் பவர் வந்து நெக்ஸஸ்ல அதிகங்களா, இதுல வந்து கம்மி. அதெல்லாம் என்ன ஆகும்னா பவர் கன்சப்ஷன் வந்து பேட்டரி கம்மியா இருக்கிறனாலும் பேட்டரி லாங் லைஃப் வரும். பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 22 லிட்டர் 24 லிட்டர் தான் வரும், இல்ல 33 லிட்டர் வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் கம்மி நம்மளுக்கு நெக்ஸஸ் கம்பேர் பண்ணும்போது. ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன வரும், 7.5 hours சார்ஜிங் டைம் மட்டும் ஆகும். சோ அது ஒரு மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ். மத்தபடி என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கேட்டா நெக்ஸஸ் சூஸ் பண்றதோட கிராண்ட் மேக்ஸ் சூஸ் பண்றது பெஸ்ட் ப்ரோ. ஓகே. ஆம்பியர் பிராண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி இங்க அசம்பிள் பண்றதுதான். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. எல்லா இதுலயுமே ஆம்பியர் பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. மத்த டாப் பிராண்ட் கம்பேர் மத்த டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்றாங்க. பட் ஆம்பியர் பாருங்க LFP பேட்டரி வந்துட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 5 years 75,000 இனிஷியல்லே வாரண்டி கொடுக்குறாங்க. எல்லா இதுலயுமே ஆம்பியர் பேட்டரி பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பத்தி வேற என்ன பிராண்ட் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.